போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு போய் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேடி. ஒண்ணுதான். சும்மா இருங்கடி. இப்ப பார்த்தா என்ன மக்கள் எரியுதுடி. புரியுதா? நாவல் எவ்வளவு த்ரில்லா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட நான் படிச்சுட்டு தரேன். நான் படிச்சுட்டு தரேன்டி. நீ முதல்ல நான் படிக்கிறேன்டி. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கேன். படிச்சுட்டு தரேன். சொல்றி. சும்மா இருடி நீ. என்ன உங்க தகராறுலாம் தீர்ந்துச்சா? போடி. ஐயோ கேமரா எங்கடி? எங்க போச்சு? நீ தானே மாட்டிட்டு இருந்த. அதான் உனக்கு எப்படி தெரியும்? எங்க போச்சுடி? என்ன கேட்டா? உன்ன கேட்டா? ஏ உஷா, நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி போடினா. போடடி. நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி டீ போ. கேமரா என்னது? சரி. எப்படி தெரியும்? பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப எல்லாமே தெரியுமா? எல்லாமே என்ன? நான் எதுக்கு போட்டுட்டு போனேன்னு தெரியுமா? அது மட்டும் தெரியாது. தெரியாது? தெரியாது. அன்னைக்கு தொழிலாளியும் சண்டை போட்டீங்க. அதுக்கு காரணம் முன்விரோதம் சொன்னீங்க. இன்னைக்கு முதலாளியும் தொழிலாளியும் மோதுறீங்க. இதுக்கு காரணம் போனஸ் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அபி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நீ சின்ன பையன். பெரிய பையா, இது சரியில்லை. ஷீலா, நீ எப்படி இருக்கணும், யார் கூட வாழணும்னு எனக்கு தெரியும். அண்ணா, நான் விஜயனை மறந்துரு. அவன் நம்ம அந்தஸ்துக்கு சரியில்லாதவம்மா. இந்த அந்தஸ்து நமக்கு இடையில வந்தது தானே. வந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கிறதா புத்திசாலித்தனம். ஷீலா, இனிமேலாவது நீ புத்திசாலியா நடந்துக்குவே நான் நம்புறேன். உஷா, நீ SRK பத்தி என்னமா நினைக்கிற? அவரு ரொம்ப நல்லவருப்பா. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. என்னடா பழமொழி. உன்னை SRK கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற முடிவுல இருக்கம்மா. நீ என்னடா நினைக்கிற? இது சரியில்லை. உன்னை போய் கேட்டேன் பாரு, நான் தான் சரியில்லை. தட்ஸ் கரெக்ட். உத வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இரு முதலாளி, நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன தம்பி? ஒண்ணும் இல்ல முதலாளி, இது உங்க குடும்ப விஷயம், நான் தலையிடக்கூடாதுன்னு. நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். முதலாளி, SRK பத்தி பலர் பலவிதமா பேசிக்கிறாங்க. பணத்துக்காக ஒரு கொலையை பண்ணிட்டு பட்டணத்துல இருந்து ஓடி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா? சொல்றியா? சும்மாடா. இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்க வச்சுக்காத. முதலாளி, ஏதோ காதுல விழுந்தது சொன்னேன் பாரு.
ஒருத்தங்கிட்ட 4 காசு இருந்தா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. இது சகஜம். உங்க எல்லாரையும் விட எஸ்ஆர்கே பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் வேலை கவனி. போ. கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த பசங்க எல்லாம். குட் மார்னிங் சார். அரே வாங்க மிஸ்டர் எஸ்ஆர்கே, உட்காருங்க. தேங்க்யூ. என்ன உங்களை பத்தி ஒரே ரிப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு? ரிப்போர்ட்டா? ஆமா, ஒரு கொலையை பண்ணிட்டு மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்துட்டீங்களாமே. நல்ல ஜோக். என்னடா நல்ல ஜோக். ஹலோ ஜஸ்ட் a minute. அங்கிள் உங்களுக்கு போன். ஹலோ. ராங் நம்பர். ஒருத்தர் கொஞ்சம் வசதி வந்தா போதும், அவன் கொள்ள அடிச்சான், கொலை செஞ்சான், கள்ள நோட்டு அடிச்சான்னு எதை வேணாலும் சொல்லுவாங்க. அங்கிள் உங்களை தான். SRK here. எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க பாரு. ஓ லாரன்ஸ், எப்ப வந்தீங்க சிங்கப்பூர்ல இருந்து? கதையை முடிக்கிறதுக்கு நேத்து தான் வந்தேன். ஓ லவ்லி. இந்த பாருங்க, நாளைக்கு நம்ம வீட்டுல உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். நிச்சயமா வரணும். முன்ன மாதிரி ஏமாத்திர கூடாது. பார்ட்டியா வைக்கிறனே, வந்து பாத்துக்கிறேன் உன்னை. Really you're funny. நாளைக்கு நிச்சயமா பார்க்கலாம். Thank you. Thank you. Lawrence, my close friend. அடடா, நம்ம லாரன்ஸ். டேய், உனக்கு தெரியுமா? ஓ ஓ தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்னடா உளர்ற? துப்பறியும் கதையெல்லாம் படிக்கலாம்ல பையன், அதனாலதான். இது சரியில்லை. மொத்தத்துல நீ சரியில்லை. என்ன மிஸ்டர் எஸ்ஆர்கே, போன வருஷம் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? அது விஷயமா ஆடிட்டர் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. குட் குட். யார் நீங்க? மிஸ்டர் SRK இருக்காருங்களா? உங்க பேர் என்ன? அமிர்தலிங்கம். கொஞ்சம் இருங்க. தேங்க்யூ. சார், உங்களை தேடி யாரோ அமிர்தலிங்கன்னு வந்திருக்காரு. அமிர்தலிங்கமா? வரச்சல. மிஸ்டர் அமிர்தலிங்கம் இருக்காரு, சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ் மேக்னெட். அங்கதான் எனக்கு அவர் பழக்கம். ஒரு டீ எஸ்டேட் போன எனக்கு எழுதியிருந்தாரு. ஒருவேளை அது விஷயமா தான் வந்திருக்காரு போல இருக்கு. ஹலோ மிஸ்டர் SRK. ஹலோ மிஸ்டர் அமிர்தலிங்கம். மீட் மிஸ்டர் கந்தசுவாமி, மை பார்ட்னர். ஹிஸ் சன் ரவி. ஹலோ. உட்காருங்க. வெல்கம். Thank you. ப்ளீஸ் சிட் டவுன். தென் மிஸ்டர் SRK, உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ்? எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, ஒரே சிஸ்டர் தான். உங்களுக்கு தான் தெரியுமே. ஆச்சரியமா இருக்கே. நேத்து இங்க வரதுக்காக மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்தப்போ உங்கள மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். ஒரு சின்ன வித்தியாசம், இந்த தாடி இல்ல, கண்ணாடி இல்ல. என்னது, என்ன மாதிரி இன்னொரு ஆளா? வேடிக்கையா இருக்கே. இவர் அவராகவும் இருக்கலாம், அவர் இவராகவும் இருக்கலாம். தம்பி என்ன சொல்லுது? உலகமே ஒரு நாடக மேடை, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். பிரில்லியன் பாய். கேளுங்க, அவனை நீங்க தான் நினைச்சு அவன் பக்கத்துல போய் ஹலோ மிஸ்டர் SRK, எப்ப மெட்ராஸ் வந்தீங்கன்னு சொல்லி தோள்ல கை போட்டேன். அவன் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க, நீங்க தேடுற ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டேன். ஏன் சார், ஒரே மாதிரி 2 பேர் இருக்க முடியுமா? ஏன் முடியாது? உலகத்துல ஒரே உருவத்துல 7 பேர் இருக்காங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களே. ஆமாமா, இதெல்லாம் கடவுளோட விளையாட்டு. ஆமாமா, ஆட்டி வைக்கிறது அவன், ஆடுறது நாம. இல்லையா அமிர்தலிங்க சார்? இது சரியில்லை. நீங்க சாப்பிடுங்க சார். தேங்க்யூ. சார், ஸ்டேஜுக்கு போலாமா? இந்த பாராட்டு விழாவிற்கு நமது மதிப்பிற்குரிய முதலாளி அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது அருமை தொழிலாளர் நண்பர்களே, வணக்கம். எனது நண்பரும் எனது பார்ட்னருமான திரு SRK அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது குறித்து நான் பெருமைப்படுகிறேன். உங்களது நலனில் அவருக்கு எத்தனை அக்கறை உண்டோ அத்தனை அக்கறை அவரது நலனில் எனக்கு உண்டு. ஆகவே அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் தொண்டு புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை வேண்டிக் கொண்டு என் நெஞ்சில் கிடக்கும் இந்த மாலையை அவருக்கு பரிசாக அளிக்கிறேன். இந்த பாராட்டுக்கும் பரிசுக்கும் நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். நீங்களும் என் பார்ட்னரும் என் பேர்ல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் தலைவணங்க. உங்க நம்பிக்கை வீணாகாதபடி நான் பாடுபடுவேன் உறுதியளிக்கிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து தொழிலாளர்களாகிய உங்கள் சார்பாக இந்த அன்பு சின்னத்தை திரு SRK அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறேன்.